நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாநில திட்ட செலவுகளுக்கு நடப்பாண்டிற்கு 2000 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வரைவு திட்டம் தயாரித்துள்ளதால் மத்திய அரசின் திட்ட ஒதுக்கீடு குறையும் என்று கூறப்படுகிறது. புதுவை மாநில திட்டக்குழு கூட்டம் கவர்னர் இக்பால் சிங் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், தலைமைச் செயலர் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 2013-2014 ஆண்டிற்கான திட்ட செலவினங்களுக்கு 1910 கோடி ரூபாய் கேட்க திட்டமிடப்பட்டு இதற்கான வரைவு திட்ட அறிக்கை 2000 கோடியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆண்டுதோறும் திட்ட நிதி ஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் 10% உயர்த்துவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 3000 கோடிக்கு அனுமதி பெறப்பட்ட நிலையில் 1390 கோடி ரூபாயை மட்டுமே புதுவை அரசால் செலவு செய்ய முடிந்தது. வாட் வரி விதிக்கப்பட்டும் வரி வருவாய் உயராமல் வரி வருவாய் வசூலிக்க முடியாததும் அனுமதிக்கப்பட்ட கடனை பெற முடியாததுமே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு அரசுக்கு தேவைப்படும் தொகையான 2000 கோடிக்கு மட்டுமே வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதால் மத்திய அரசு திட்ட ஒதுக்கீடு குறையும் என்று கூறப்படுகிறது. கடந்த நிதியாண்டை விட நடப்பாண்டிற்கு குறைந்த நிதி ஒதுக்கீட்டை பெற நினைப்பது புதுவை அரசின் நிர்வாக திறமையின்மையை தெளிவாக காட்டுவதாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையை ஆளும் NR காங்கிரஸ் அரசு பதவியேற்றதிலிருந்து முழு வரவு செலவு திட்டத்தை இதுவரை தாக்கல் செய்யாமல் இடைக்கால பட்ஜெட்டையே தாக்கல் செய்து வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு திட்ட ஒதுக்கீடாக 3000 கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டும் 1390 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதி உள்ள தொகையை செலவு செய்ய இயலாமல் மாநில அரசும் இறுதி செய்யப்பட்ட திட்ட நிதியை முழுமையாக கொடுக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்ட மத்திய அரசும் புதுவையின் வளர்ச்சிக்கு முற்றுக்கட்டையாக உள்ளதாக குற்றம் சுமத்திய அவர், ஒவ்வொரு ஆண்டும் திட்ட நிதியை உயர்த்தி மாநில வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலையில் நடப்பாண்டிற்கு திட்ட ஒதுக்கீடாக 2000 கோடி ரூபாய் மட்டும் கேட்கப்பெற இருப்பதாக தெரிய வந்துள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 33% குறைவு என்றும், இதன் மூலம் மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை தெளிவாக தெரிவதாகவும் கூறினார். மேலும் கடந்த 1996 ஆண்டு திரு ஜானகிராமன் தலைமையிலான திமுக அரசு காங்கிரஸ் ஆட்சியில் 150 கோடி ரூபாயாக இருந்த திட்ட நிதியை 450 கோடியாக பெற்று முழுவதையும் செலவு செய்து மாநில வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்ததாகவும், ஆனால் ஆண்டின் இடையில் அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என மக்களை ஏமாற்றும் மாநில அரசும் மாநில வளர்ச்சிக்காக 4000 கோடி ரூபாய் கடன் அளித்து அதற்காக ஆண்டிற்கு 350 கோடி கப்பமாக பெற்று வரும் நிலையில் அதனை தள்ளுபடி செய்ய மனமில்லாத மத்திய அரசும் மக்களுக்கு பணியாற்றுவதில் துளியும் விருப்பமில்லாமல் பதவி சுகத்தை மட்டுமே அனுபவித்து வருவதாகவும், இந்த இரண்டு காங்கிரஸ் கட்சிகளுக்கும் மக்கள் பதில் சொல்லும் காலத்தை எதிர்நோக்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திட வலியுறுத்தி மாநில தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாநில உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டமைப்பினர் முன்னாள் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் புதுவை மாநில தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டனர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாமல் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் மாநில அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்தும், மக்களுக்கு அதிகாரம் அளித்திடும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டவர்களை வாயிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் போலீசாரை மீறி அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து முற்றுகையில் ஈடுபட முயன்ற 30 பெண்கள் உட்பட 65 பேரை போலீசார் கைது செய்தனர். உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதற்கான தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும். தேர்தல் தேதியை அறிவிக்கிற வரையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டமைப்பினுடைய போராட்டம் ஓயாது. கடந்த மாதம் 26 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டோம். அதனுடைய இன்னொரு கட்ட போராட்டமாக மாநில தேர்தல் ஆணையம் செயல்படாத போக்கை கண்டித்து உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க வலியுறுத்தி ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மாநில அரசு இதை புரிந்து கொண்டு இந்த மாநில தேர்தல் ஆணையமும் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் செய்திருக்கிற கூட்டு சதியை கண்டித்து நடந்த இந்த முற்றுகை போராட்டத்திலே கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக புதுச்சேரி மாநில அரசு விரைவாக உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எமது கூட்டமைப்பு அடுத்த கட்டமாக பல கட்ட போராட்டங்களை நடத்தும் என புதுச்சேரி மாநில அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறோம்.
புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியில் புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தொகுதி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியில் புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கான உறுப்பினர் பதிவு விண்ணப்பங்களை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் காந்தி, வீரராகு, ஜெயபிரகாஷ், இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு இளைஞரணி தொகுதி நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் படிவத்தை வழங்கினார். திமுக மாநில துணை அமைப்பாளர் ராஜாராம், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், இலக்கிய அணி குமார சுப்பிரமணி, மீனவர் அணி சக்திவேல், மாநில தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், கோபிநாத், முகமது ஷபி, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், ரெமி, நெசவாளர் அணி சுந்தர வடிவேலு, ஆதிதிராவிடர் நலக்குழு சாஸ்திரி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள், தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை சோரியாங்குப்பம் ஆற்றில் மணல் அள்ள அனுமதிக்க வலியுறுத்தி மாட்டு வண்டிகளுடன் உரிமையாளர்கள் பாகூர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை பாகூரை அடுத்த சோரியாங்குப்பம் வழியாக செல்லும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் சோரியாங்குப்பம் பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டிக்காரர்களும் பாகூர் மற்றும் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் மணல் அள்ளி வந்த நிலையில் பிற பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணல் அல்ல அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் பல மாட்டு வண்டிகளையும் சிறைபிடித்து வந்தனர். இருப்பினும் சோரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் அப்பகுதியில் மணல் அள்ளி வந்ததாகவும் இதனால் கோபமடைந்த பாகூர் மற்றும் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டிக்காரர்கள் தங்களையும் சோரியாங்குப்பம் ஆற்றில் மணல் அள்ள அனுமதிக்க வலியுறுத்தி மாட்டு வண்டிகளுடன் பாகூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகம் முன்பு சுமார் 50 மாட்டு வண்டிகளை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாட்டு வண்டிக்காரர்கள் தாசில்தார் அலுவலக வளாக நுழைவு வாயில் கதவையும் மூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாசில்தார் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவையைச் சேர்ந்த சேர்த்திந்தியா இயக்குநர் டாக்டர் பாலசுப்ரமணியத்திற்கு பிரெஞ்சு அரசின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சேர்த்திந்தியா இயக்குநர் டாக்டர் பாலசுப்ரமணியத்தின் 42 வருட மருத்துவ சமூக பொதுச் சேவைக்காக பிரான்ஸ் அரசின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. பிரான்ஸ் தூதர் பிரான்சிஸ் ரிச்சர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு டாக்டர் பாலசுப்ரமணியத்திற்கு அவரது சேவையை பாராட்டி செவாலியர் விருது வழங்கி கௌரவித்தார். பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் பியர் பொருனியே முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, சேர்த்திந்தியா நிறுவன ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், மருத்துவ அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். பாமக நிறுவனர் ராமதாசிற்கு அளித்த ஜாமீனுக்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் GK மணி உள்ளிட்ட 400 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராமதாஸ் உட்பட 400 பேருக்கும் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற பாமக நிறுவனர் ராமதாசிற்கு மட்டும் ஜாமீன் உத்தரவாத பத்திரம் உடனடியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், எனவே ராமதாசுக்கு ஜாமீன் கொடுத்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும், இதில் ராமதாஸ் விரிவாக பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அணு உலை பாதுகாப்பு கழகத்தின் உத்தரவுக்கு பிறகு கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என கூறி தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து மின் உற்பத்தியை துவங்கலாம் என உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார். உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத வகையில் 7 அடுக்கு பாதுகாப்பு கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளதாகவும், அணுமின் உலை பாதுகாப்பு கழகம் இவற்றை பார்த்து ஆய்வு செய்து இறுதி உத்தரவை அளிக்கும் என்றும், அதன் பிறகு 4 அல்லது 5 நாட்களில் மின் உற்பத்தி துவங்கும் என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு மின் பற்றாக்குறை உள்ள இந்த நேரத்தில் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு மத்திய மாநில அரசுகளுடன் ஒத்துழைத்து மின் உற்பத்தி துவங்க உதவ வேண்டும் என்றார். மேலும் கூடங்குளம் 2வது அணுமின் நிலையம் அக்டோபர் மாதம் மின் உற்பத்தியை துவங்கும் என்றும், இதன் மூலம் 1000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்றும் கூறினார்.
புதுவை சதே சிறப்பு பள்ளியின் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. புதுவை உருளையன்பேட்டையில் அமைந்துள்ள சதே சிறப்பு பள்ளியின் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் கடந்த 4ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. சதே சிறப்பு பள்ளியின் முதல்வர் சுகதன் தலைமையில் நடைபெற்று வரும் பயிற்சி முகாமில் பாரதியார் பல்கலைக்கூட இசைத்துறை மிருதங்க பிரிவைச் சேர்ந்த துணை பேராசிரியர் கோபகுமார் மற்றும் அவரது மாணவர்கள் ஜீவா, செல்வம் மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோர் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அருமுகனம், மிருதங்கம் மற்றும் வாய்மொழி ஜதி உச்சரித்தல் ஆகியவற்றை பயிற்சி அளிக்கின்றனர். குழந்தைகளும் ஆர்வமுடன் பயிலும் இப்பயிற்சி முகாம் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தலித் மக்கள் மீது அவதூறுகளை பரப்பி வீண்பழி சுமத்தும் பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நீதித்துறையை அணுக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியையும் சீர்குலைக்கும் வகையில் கடந்த ஒரு வார காலமாக திட்டமிட்ட வன்முறையில் பாமகவினர் ஈடுபட்டு வருவதை அனைவரும் அறிவர் என்றும், ஆனால் அப்பாவி தலித் மக்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் வீண்பழி சுமத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தங்களை அகிம்சாவாதிகளாக காட்டிக்கொள்ள பாமகவினர் முயற்சிப்பதாகவும், அவர்கள் செய்யும் வன்முறைகளுக்கும் பரப்பும் பொய்யுரைகளுக்கும் எல்லையே இல்லை என்ற அளவிற்கு போய்க் கொண்டிருப்பதாகவும், இதுபோன்ற அவதூறுகளை பரப்பி வீண்பழி சுமத்தும் பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறை மற்றும் நீதித்துறையை அணுகுவோம் என்று கூறியுள்ள அவர், நல்லோர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ளோர் நடுநிலையோடு நாட்டின் நடப்புகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் தலித் சமூக மக்களும் அமைதி காப்பதுடன் மிகவும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.